மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை அருகே பேனட்டில் சிக்கி 5 அடி தூரம் இழுத்து செல்லப்பட்ட சிறுவன் மீது கார் டயர் ஏறி இறங்கும் அதிர்ச்சி காட்சிகள் வெளியாகியுள்ளது. அந்த காட்சியை பார்க்கலாம். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். என்ன நடந்தது? அந்த சிறுவன் தற்பொழுது எப்படி இருக்கிறான்? மேலும் அந்த கார் யாருக்கு சொந்தமானது? அந்த கார் ஓட்டியவரை பிடித்து விட்டார்களா? விவரங்கள் என்ன? வணக்கம். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையை அடுத்த கிழக்கு வசி என்கிற பகுதியில் உள்ளது நைக்பதா என்கிற ஒரு பகுதி. இந்த பகுதியில் தன்னுடைய வீட்டிற்கு அருகே உள்ள ஒரு மைதானத்தில் 6 வயது சிறுவன் தரையில் அமர்ந்து விளையாடி கொண்டிருந்தார். அந்த சிறுவனுடைய பெயர் ராகவ் குமார் சௌஹான். அப்போது அந்த பகுதிக்கு அக்ரிகேட்டர் கேப், அதாவது ஓலா, உபேர் போன்ற வாடகை கார் இருக்கிறது அல்லவா, அந்த காரை இயக்கக்கூடிய ஓட்டுநர் ஒருவர் வாடிக்கையாளர் ஒருவரை பிக்கப் செய்வதற்காக அந்த பகுதிக்கு வந்திருக்கிறார். வாடிக்கையாளரை ஏற்றிவிட்டு அந்த காரை இயக்கி கொண்டிருந்த போது தரையில் அமர்ந்து விளையாடி கொண்டிருந்த 6 வயது சிறுவன் ராகவ் குமார் சௌஹானின் மீது காரை ஏற்றி இருக்கிறார். அந்த காட்சிகளை வைத்து பார்க்கின்ற போது தெரியாமல் அவர் அந்த சிறுவன் இருப்பதை தெரியாமல் சிறுவனின் மீது காரை ஏற்றி இருப்பதாகவே அறிய முடிகின்றது. இந்த காருக்கு அடியில் சிக்கிக் கொண்ட அந்த சிறுவன் சில மீட்டர் தூரம் வரை காரிலேயே அவர் இழுத்து செல்லப்பட்டிருக்கிறார். இதனை கண்ட அங்கிருந்த மக்கள் கார் ஓட்டுநரை நிறுத்த முயன்ற போதும் ஓட்டுநர் காரை நிறுத்தாமல் சென்றிருக்கிறார். உடனடியாக சிறுவன் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவத்தில் தெய்வாதீனமாக சிறுவன் உயிர் பிழைத்திருந்தாலும் சிறுவனுக்கு உடலில் பல இடங்களிலே காயம் ஏற்பட்டிருக்கிறது. சிறுவனுக்கு நெஞ்சு மற்றும் கால் பகுதிகளிலே பலத்த சிராய்ப்புகளும் காயங்களும் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக தலையில் ஏற்பட்ட காயத்தின் காரணமாக தலையின் பின்பகுதியிலே 14 தையல்களும் நெற்றி பகுதியில் 9 தையல்களும் போடப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் நடைபெற்ற போது தான் வீட்டில் வேலைகளை செய்து கொண்டிருந்ததாக சிறுவனுடைய தாய் தெரிவித்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக அந்த ஓட்டுநரின் மீது வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் அவரை தீவிரமாக தேடி வருகின்றனர். இதற்கிடையில் வாடிக்கையாளர் மூலமாக அந்த வாடகை காரினுடைய ஓட்டுநரை சிறுவனினுடைய பெற்றோர் மற்றும் உறவினர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சிறுவனுக்கு ஏற்பட்ட அந்த காயங்கள் குறித்தும் அவருக்கு மருத்துவ சிகிச்சைக்கான உதவிகளை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். இருப்பினும் அதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள அந்த வாடகை காரினுடைய ஓட்டுநர் தன்னுடைய செல்போனை அணைத்துவிட்டு எங்கோ தலைமறைவாகி இருக்கிறார். காவல்துறையினர் அந்த தலைமறைவாக இருக்கக்கூடிய வாடகை கார் ஓட்டுநரை மிக தீவிரமாக தேடி வருகின்றனர். இவ்வளவு மோசமான அடிபட்ட பிறகும் கூட சிறுவன் பலத்த காயம் ஏற்பட்டிருந்தாலும் உயிர் பிழைத்திருப்பது என்பது கடவுளின் செயல் என உறவினர்கள் நன்றி தெரிவிக்கின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.